வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஹசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 34 தீமைகள் ஒழிய என்பது தலைப்பு. தனிமனிதன் சொத்து உரிமை வணிகம் எனும் புதரில் தங்கம் பணம் என்று இரு விடமரங்கள் தோன்றி கனிகள் பல ஈன்றுள்ளன. அவையே நாம் காணும் கடன், வறுமை, கல்வியின்மை 5 பெரும் பழிகள். இனி இந்த புதரழிய வழி காண வேண்டும். இதற்கு உலக அறிஞர் பலர் இணைந்து செயலாற்ற பனித்துளிகள் கதிரொளியில் பரந்தோடல் போல பலவிதமாம் தீமைகளும் படிப்படியாய் மறையும். இன்று மனிதகுலத்தில் நாம் காணும் அனைத்து தீமைகளுக்கும் வேறாக இருப்பது தனி மனிதர்களது சொத்து உரிமை மற்றும் வியாபாரம் தனி மனிதர்கள் பிடியில் இருப்பதுதான். இதை ஒரு புதர் என்றே அருட்தந்தை சொல்கிறார். இது ஒரு புதர் எப்படி உருவாகும்? நிறைய மரங்கள் அடர்ந்து இருக்கும் பொழுது இந்த புதர்ல என்ன விஷ மரங்கள் இருக்குன்னா தங்கம், பணம். இந்த 2 விஷ மரங்களும் சேர்ந்த புதர் தான் தனி மனிதன் சொத்துரிமை வணிகம். இந்த விஷமரங்களிலிருந்து பல கனிகளும் உற்பத்தி ஆகி இருக்கின்றன. என்னது அந்த பழம்னா? கடன், வறுமை, கல்லாமை மற்றும் பொய், கொலை, களவு, சூது, காமம் என்கின்ற 5 பெரும் பழிச் செயல்கள். இப்படிப்பட்ட விஷ கனிகளை தருகின்ற இந்த புதர் அழிய வேண்டுமல்லவா? இதற்கு நாம் தான் வழி காண வேண்டும். உலகில் உள்ள அறிஞர்கள் பலரும் இணைந்து செயலாற்றும் பொழுதுதான் இந்த புதரை அழிக்க முடியும். இந்த புதர் அழிந்து விட்டதானால் எப்படி சூரியன் உதித்ததும் பனித்துளிகள் பரந்தோடுகிறதோ அதுபோல இன்று மனிதகுலத்தில் நாம் காணும் தீமைகள் அத்தனையும் படிப்படியாய் மறைந்துவிடும். அறிஞர்கள் இணைந்து செயலாற்ற வேண்டியது இந்த 2 விஷயங்கள். தனிமனிதன் சொத்துரிமை, அதே போல வியாபாரம். இந்த 2ஐயும் ஒழித்து விட்டால் தீமைகள் இயல்பாக ஒழிந்துவிடும். நன்றி. வாழ்க வளமுடன்.